வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரவா லட்டு ரெசிபி பார்க்கலாமா? ஒரே ஒரு கப்பு ரவை, 3/4 கப்பு ஜீனி, ஒரு 1/4 கப்பு நெய், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க. முதல்ல ஒரு கொஞ்சமாக நெய் விட்டு அந்த ஒரு கப்பு ரவையை நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, மணல் மாதிரி பரபரன்னு வரணும், அப்படி வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக ஆற வச்சுருங்க. இப்போது அந்த நெய்யை உருக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் முதல்ல ஜீனியை போடுங்க. ஜீனியை போட்டு நல்லா திரிச்சுக்கோங்க, பட்டா திரிச்சுக்கோங்க. ஜீனி திரித்து முடித்ததுக்கப்புறம் வறுத்து ஆற வச்ச ரவையை சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2-3 நிமிஷம் திரிச்சா போதும். ரொம்ப மையாக திரிச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு பரபரன்னு இருந்தால் போதும். அதுலேயே ஏலக்காவையும் போட்டு ஒரு சுற்றி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு, இப்போ உருக்கி வச்ச நெய்யை அது மேலே ஊற்றி நல்லா இறுக்கி பிடிச்சிங்கனாலே நல்லா வந்துடும். இல்லை எனக்கு நெய் பத்தலை, பிடிக்க வரல, உதிருதுன்னா கொஞ்சமாக திரும்ப நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை தெளித்து பிசைவாங்க. சூடான பாலை சைடில் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க, லேசாக தெளித்து பிசையலாம். நான் சில நேரங்களில் தான் உடனே காலி பண்ண போகிறோம், உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோன்னா பால் தெளிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நாள் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய்யே உருக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலை தெளிச்சிங்கனாலே அழகாக பிடிக்க வந்துடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.